ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ராஜா சார் அடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க இந்த ஷோ வந்து சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்துனீங்க. அதில் நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. அந்த போராட்டத்தில் என்ன சார் நடந்துச்சு? இந்த போராட்டம் இட்ஸ் வெரி வெரி புவர் கோஆர்டினேஷன் போராட்டம். தெர் இஸ் நோ ப்ராப்பர். அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல, டீலிங் பண்ணுற விதமே தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய அரசியல்வாதின்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். என்னை கூட்டு போய் நாய் வண்டியில் ஏற்றுறாங்க. நீங்கள் அந்த வண்டி பார்த்தீங்களா? நாய் வண்டி அது சார். அது போலீஸ் வண்டி சார். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நாய் வண்டி. இஜெட் பிரிவுலாம் கூட்டு போயிருக்கணும். இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்கக்கூடாதானே தேர்தல் அரசு ஒதுங்கி இருக்கிறேன். இஜெட் பிரிவுலன்னா எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, அது கீழே அப்படியே வர வேண்டியதான். எஸ்டி எஸ்யூலாம் வர வேண்டியதானே. அதை விட்டு நாய் வண்டியில் கூட்டு வரீங்க. ஏன்னா எனக்கு பிடிக்காது, புரியுதுங்களா? ஐ கண்டெம்ப்லி ஸ்டே தட் இஸ் நாட் இஸ் குட். ஓகே சார். அந்த கரூர் கேங் அப்படின்னா என்ன சார்? கரூருங்கிறனா நீ கேட்டேங்கிறனால நான் இப்போ சொல்கிறேன். சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு ஒயின் ஷாப்லேயும் 10 ரூபாய்க்காக நிற்கிறது யாரு? குடிக்கிறவங்கள்ல அந்த சரக்கை வாங்குறவங்க. இப்போ நான் வாய்ஸ் எடுக்கிறேன், ஆனால் அது வந்து பார்த்தா தசவதாரத்தில் ஒரு கமல்ஹாசன் வாய்ஸ் வருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது அதான் சார் வாய்ஸ் தான், புரிஞ்சா சரி. அவர் வாய்ஸ் தான் அது. ப்ளஸ் நோ டென்ஷன், நோ டேக் இட் சீரியஸ். ஓகே. அந்த 10 ரூபாய் வாங்குறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு கடைக்கு டார்கெட் வச்சுடுறாங்க. ஒரு கடையில் ஒரு லட்சம் பாட்டில் விற்பனை ஆகுதுன்னா 10 ரூபா சேல்ஸ். 10 ரூபா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டு. அவனுக்கு சேலரி கையில் கொடுக்குறாங்க. அக்கௌண்ட்டில் கொடுத்தா மாட்டிப்பான். கையில் கொடுத்தா அவனுக்கு கலெக்ஷன் மட்டும், அவனுக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்டு அப்படி கலெக்ட் பண்ண வைக்கிறது. இப்போ ஒரு கடைக்கு 12 கேஸ் பியர் இறக்கணும் டார்கெட். ஆனால் 20 கேஸாக கொடுக்குறது. 12 கேஸு கணக்கு கொடுங்க, 8 கேஸ் கணக்கு கொடுக்காதீங்க. இப்போ தெரியுறதா ஊழல் எங்க இருக்குன்னு தெரியுறதா? இதைத்தான் நாங்கள் தட்டி கேட்குறோம். சரி வெயிட் டைம்னா குறுக்க பேசினா இன்ட்ரெஸ்ட் போயிடுவேன். நான் பைக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். எனக்குலாம் டென்ஷன் ஆயிரும். நான் வேற மாதிரி ஆள். நான் பேசுங்க அமைதியா இருங்க. இந்த 20 கேஸ் மேட்டர் அப்படி வைங்க. அப்புறம் கேஸ் வாங்குற அந்த கம்பெனி லிக்கர் கம்பெனில இருந்து ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட் நீங்க திமுறாட்டுறீங்கப்பா. நான் எதுவுமே பேசல சார். நீங்க பேசுங்க சார். நான் இதை கைகிட்ட உட்கார சார். நீங்க பேசுங்க. அந்த லிக்கர் அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு கமிஷன், 10 ரூபால இருந்து ஒரு கமிஷன், கேஸ்ல இருந்து ஒரு கமிஷன். ஆக இப்படி அடிச்சே 1000 கோடி. என்னுடைய கணிப்பு படி பல கோடி வந்திருக்கும். இல்ல சார். நான் எதுக்கு கேட்கறேன் அப்படின்னா, இப்போ உங்க பூக்கட்சி வந்து பல மாநிலங்கள் இருக்கு சார். அங்கேயுமே இந்த மாதிரி ஊழல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீ யார் ஆளு? நீ என்னன்னு சொல்லி என்ன இன்டர்வியூ கூட்டம் வந்த? எனக்கு சாதகமான கொஸ்டின் கேட்கறதுனால கூட்டம் வந்தேன். நான் வந்து யாரான தம்பி? யாரான? நான் யாராலுமே தீவிரவாதி. ஆமா, இலுமினாட்டி, வேற்று கிரகவாசி. நேற்று அந்த விண்கலம் வந்துச்சே, இந்த வினிதா வில்லியம்ஸ் அந்த பிளைட்ல இருந்து தப்பிச்சு வந்தா ஏலியன். ஆமா, நீ கேள்வி கேட்கிறான் சார். இதெல்லாம் தேவையில்ல. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் வந்து ஆங்கர் சார். ஆங்கர்னா கேள்வி கேட்க பதில் மட்டும் சொல்லுங்க. சும்மா அதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க சார். வேற என்ன கேள்வி? வேற இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கன்வென்ஷன் ரேட்டின் இங்கிலீஷ் டைலாக் வரக்கும்னா நான் ஒரு 3 டைலாக் சொல்றேன். இப்ப ஈடி ரைடு நடத்துறதுன்னு சாதாரண விஷயம் இல்ல. இப்ப போலீஸ் வந்து அத்துமீறி ஒருத்தரை கைது பண்ணலாம், அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா ஈடி அப்படி இல்லை. சும்மா பொதுவா ஒரு வீட்டுல போய் ரைடு எல்லாம் நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் சென்ஸ் இருக்கு, அவங்க போய் ரைடு நடத்துவாங்க. 1. 2வது, இதுல கோடிக்கணக்குல ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு இதுல, இந்த ரைடுல. 3வது, இந்த அரசு ஊழியர்களுக்கு லிக்கர் ஃபேக்டரி கம்பெனில இருந்து அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த இங்கிலீஷ் டைலாக் வரணும். இப்போ பேசுங்க சார். இப்போ என்னன்னா, கன்வென்ஷன் ரேட் இன் கேஸ் ஃபைல் பை இடி சைன் இன் 2019 இஸ் 6.4 அப்படின்னு சொல்லிருக்காங்க சார். புரியுதுங்களா? யார் சொன்னா? சொன்னாவா? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தது? எங்கேயாவது எங்க இருந்து சார்? யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காங்க சார். இதை சும்மா எதையாவது பேசிட்டே இருக்காது தம்பி. எனக்கு டென்ஷன் ஆகுது. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தே அங்கேயே கொண்டு போய் போடுப்பா. உனக்கு மட்டும் தான் டேட்டா தெரியுமா? இங்கிலீஷ் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? இங்கிலீஷ்ல நீ கன்வென்டட் 600 நான் இங்கிலீஷ் பேசுறா? நான் இங்கிலீஷ் பேசுறேன் தம்பி. பேசுங்க. What do you eat in afternoon? Say. What do you eat in morning? Do you eat dosa or idli? Do you totuka is idli pudi or chutney? I know English very well. Don't speak English to me, okay?
எனக்கு கோவம் சார் எந்திரிச்சு போய் கேட்க தம்பி. சார் சார் டென்ஷன் ஆகுது. சார் உட்கார் உட்கார். உனா ஏஞ்சா நான் கேமராக்கு தெரியும் நான் ஃப்ரேம். ஃபோக்கஸ் ஆயிடுச்சா தம்பி? ஃபோக்கஸ் ஆயிடுச்சா? போமா பேசிட்டு வரலாம் சார். கோவப்படாம ஏஞ்சு போகாம உட்காருங்க சார். ஃப்ரேம் இவ்வளவுதான் சார் இருக்கு. சும்மா ஏஞ்சு போகாதீங்க சார். சும்மா சார். இப்போ வந்து பாலாஜி அவர் என்ன சொல்றாரு? எந்த பாலாஜி? பாலாஜி இந்த வழக்குல போய் கைதாகி உள்ள இருந்து வந்தாரு அவரா? ஆமா. நான் தான் குற்றத்தை செய்தேன்னு ஒத்துண்டாரு அவரா? ஆமா சார். Why are you talking about that thief person to me? He is not a right person to asking to me. எந்தெந்த பர்சனை என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தராசரம் இல்லையா? உங்களுக்கு தகுதி இருக்கா? Why are you talking about that person? நான் என்ன கேட்கிறேன், அவர் ஊழல் செஞ்சிருக்காரா இல்லையா? அது வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரா? நீ எது கூட பேசுற? நான் மறுபடியும் எந்திரிச்சேன். உட்காரு. ஜெயிலுக்கு போயிருக்காரா இல்லையா? போயிருக்காரு சார். குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா? ஆமா சார். கமிஷன் வாங்கியிருக்காரா இல்லையா? Then why are you talking to me? I am against to corruption தம்பி. I am not. ஊழல் செஞ்சவன் என் பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. I strictly say this word in my lifetime settlement. சார் ஒரு தடவை சொல்லுங்க. ஊழல் செஞ்ச எந்த தீய சக்தியாக இருந்தாலும் எங்க பக்கத்துல கூட இருக்க முடியாது. ஒரே ஒரு தடவை. எங்க மனசு வெல்ல அந்த மாதிரி எங்க ஊழல் செஞ்ச ஒருத்தர் கூட அது எங்க கட்சிக்குள்ள கூட யாருமே எங்கேயுமே இருக்கவே முடியாது. பக்கத்துல யாரையும் சேர்த்து கூட மாட்டோம். அப்புறம் ஏன் சார் இந்த ஊழல் பண்ண இந்த இது இலக்கட்சி அவங்க கூட கூட்டணி வச்சீங்க? நீ யாரால தம்பி? நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் வேண்டாவாதமா மட்டுமே கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இவன் திருந்தவே மாட்டான். இவன் அப்பையில இருந்தே நீ யார் அனுப்பி விட்டான்? ப்ளூ சட்டை, கருப்பு பேண்ட், ரெட் பட்டனு நீ யார் விட்டாள்? இல்ல காப்பு அந்த ஜோசப் போட்டிருக்கவரு நீ யாரால தம்பி? அதுக்காக இதெல்லாம் போடாம உட்கார முடியும்? இலைய கட்டிண்டு வா. இலைய கட்டின்னு வந்து பேசு. இல்ல நீ எதுக்கு ஆடியோ மட்டும் கொடுங்க. நீ எப்படி என்ன கேள்வி கேட்ப? நீ எப்படி கேள்வி கேட்ப? நீ இதெல்லாம் வந்து தேவல சார். அப்புறம் என்ன கலர்ல சட்டை உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நான் கோச்சுட்டு போறேன். நான் மைக்கை எடுத்து எரிஞ்சிருவேன். சரி கோபப்படாதீங்க. மைக்கை இப்பதான் புதுசா வாங்கி கொடுத்தாங்க. அதை உடச்சா வேற யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அது வேணா விட்டுருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க கட்சியில என்ன கேட்கறேன் சார்? உங்க கட்சி மலை அவர் வந்து இப்ப இடுப்பு கிள்றது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிருக்காரு சார். Don't ask that question. I don't like that question. Next question. சரி. அந்த ஜோசப் விஜய் அவர் வந்து இப்ப வந்து அந்த இதுக்கு போயிருக்காரு. அந்த முஸ்லீம் மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கேக்குறேன், வெள்ளக்குள்ள போட்டா நீங்க வந்து ஓகேனா? நான் சொல்றேன் he is a culprit. அவரோட நோக்கமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் கிறிஸ்துவ ஆக்குறதுதான். அவரோட பேர் என்ன? ஜோசப். ஆமாவா இல்லையா? ஜோசப். அவரோட நோக்கம் அதுதான். அவர் தப்பிச்சிட்டார். நான் வந்து தேர்தல் எலெக்ஷன்ல இருந்து வெளியில இறங்கிட்டேன். தப்பிச்சிட்டார். நான் மட்டும் உள்ள இருந்திருந்தீங்க நேரமா அவர் டெபாசிட் யாருக்குன்னு தெரியாது. அவர் போயிருப்பார் அவரு. சரி விடுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மீண்டும் அந்த தசவதாரம் கமல் வாய்ஸே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை நான் வந்து கண்டுக்காம தான் நான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஆடியன்ஸ் கண்டுக்காம விட்டுருவாங்க. அது பெருசா கேர் பண்ணிக்க வேணாம். புரியுதுங்களா? இப்போ என்ன நான் கேக்குறேன்னா, சைமன் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் கூட இப்ப நிறைய Simon is totally changed. Do you agree as that? உங்க பக்கம் சாயற மாதிரி இருக்கு. I say agree or not? Agree. You only answer say agree. Okay? Agree. Why? You say again why? ஷர்ட் எல்லாம் மாத்திடுறாரா? பிளாக் கலர்து மாத்திடுறாரா? கலரா ஷர்ட் போடுறாரா? பிளாக் கலர்து மாறிடுறாரா? பொட்டு வைக்கிறாரா? வைக்கிறாரு. எல்லா கட்சியும் பேச கூடுற இடத்துல மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாம போகாம இருக்காரா? ஆமா. ஆனா அவர் எங்க வராரு? எங்க கட்சியில இருக்க மலை போற இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரா? ஆமா பண்றாரு. ரைட் ஐடியாலஜி இருக்க ஒரு சேனலோட விழாவுல மேடை ஏறி பேசுறாரு. கடப்பாடி எங்க சித்தப்பாங்கிறாரா? ஆமா. அண்ணாச்சி பழம் பலாப்பழம் கதையை சொல்றாரு. I say he totally changed. நாளைக்கு அவர் எனக்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன சார் சொல்றீங்க? He will come. நான் இல்லைங்கிறியா? இல்லைன்னு சொல்லி பாரு நீ அடுத்து என்ன நீ ஏலியன் இல்ல, அதுக்கும் மேல மில்கி வேக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கேன்றுவேன். வேணாம் எதுவும் சொல்லவே. ஆமா. வேற என்ன நான் கேக்குறேன்னா, இப்போ உங்களை ஏன் இன்டர்வியூல கூப்பிட்டு வச்சு உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இதுல எனக்கு நிறைய முத்திரை குத்திட்டீங்க. சட்டையை வச்சு முத்திரை குத்துறீங்க, பேண்ட்டை வச்சு முத்திரை குத்துறீங்க, ஏலியன்ட்டீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஒரு கடல் உயிரினம், கடல்ல இருக்கிற உயிரினம். உனக்கு எதுவுமே இங்க நடக்கிறது தெரியல. இல்லைன்னா அமேசான் காடுகள்ல இருக்கிற பூச்சி அங்க இருக்கிற உனக்கு எதுவுமே தெரியல. கீழே கத்திக்கிட்டு தான் தெரியும் உங்களுக்கு எல்லாம். இத்துடன் இந்த உரை இது வந்து இந்த ஷோ வந்து முடிச்சுக்கலாம். இல்லைன்னா டைமிங் இருக்கு. இன்னும் 7 நிமிஷம் முடியல. டைமிங் இருக்கு. வேற கேள்வி ஏதாவது ஒரு அளவு கேள்வி 2 நிமிஷம் ஓட்டி விடுறேன். எழுதி கொடுத்த எல்லா கேள்வியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கேட்கணும்னா அந்த நம்ம சேனல் 2 இருக்கு. இதுங்களை பத்தி தான் கேட்கணும். இதுங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போங்க. நான் கேட்குறேன்,
இஸ் நாட் an இந்தியன். வெரி வெரி புவர். என்ன சார் சொல்றீங்க? நேற்று ஒரு வீடியோ எடுத்துச்சுங்க ரெண்டும். 8 நிமிஷம் நான் தள்ளிடுவேன், கிழிச்சிருவேன், எல்லாத்தையும் பண்ணிடுவான்னு எடுத்துட்டு வந்துச்சுங்க. கரெக்ட். கேமராமேனை கூட்டு போய் 2 மணி நேரம் ஊர்ல இருக்க புறணி கதையா பேசி வெறும் 4 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துருச்சுங்க. இப்ப இன்னைக்கு மறுபடியும் 4 நிமிஷம் தான் வந்திருக்கு சார், இன்னொரு 4 நிமிஷம் எடுக்கட்டுமா அப்படின்னு அந்த அம்மா இந்த அம்மா கேட்டுச்சு. அது எப்படி ஒரு சிரிப்பு வேற அதுக்கு கேட்டுச்சு. சரி போய் தொலை அப்படின்னு அனுப்பி விட்டேன். இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு வாசல்லையும் அங்கேயும் நடக்குதுங்க. எப்படி 4 நிமிஷம் ஸ்லோ எடுக்கிறது, நாம உட்காந்த இடத்துல 8 நிமிஷம் மாவரைக்கிறோம் 5 நிமிஷத்துல. கரெக்ட் கரெக்ட். இதுங்க மாவரை சரி எடுத்து தொலைங்கன்னு விட்டுட்டேன். இப்படி கிராஸ் பண்ணா என்ன சொல்றதுங்க, நீங்க அங்கிட்டு போங்க, நீங்க இருந்தா எங்களுக்கு ஒரே சங்கட்டமா இருக்கும், நடிக்க வர்றீங்க இல்லைன்னா அறுத்து தள்ளிடுவாங்க 2 பேரும் அப்படியே. இதுல இந்த இளவு வேற தப்பா சொல்லக்கூடாது, ஃபேக் ஐடி வச்சு அடிக்கிறாங்க. இந்த அம்மா நாளையில இருந்து லீவ் வேற, ஒரு வாரத்துக்கு லீவ் வேற. என்ன லீவு? என்ன லீவு? வெயிலா இருக்கா, ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, ரெஸ்ட் வெயிலுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட்டுக்கு போறாங்களா, லீவ் கிடைக்குமான்னு சொல்லி போயிருக்கு. இப்ப அந்த அம்மா ஐயோ எனக்கு ஒரே ஒர்க் பாடன் ப்ரெஷரா இருக்குமேவா. என்ன பண்றாங்க இப்படி எனக்கு புரியல. எனக்கு என்ன பண்றாங்க, ஒர்க் பர்டன் இருக்கு உங்களுக்கு. காலையில 8 மணிக்கு வந்தோடனே இந்த வெள்ளை உட்காந்து சம்பளம் காட்டி உட்காந்து தின்றது, முழுங்கிறது. ஆமா கரெக்டா 11 மணிக்கு வரைக்கும் 2 சூட்டை முடிச்சுட்டு டீ குடிக்க போவோமான்னு போயிடுறது. ஆமா. மறுபடியும் 1 மணிக்கு 2 டிஃபன் பாக்ஸை வாங்கி முழுங்குறது. ஆமா. மறுபடியும் 4 மணிக்கு ஒரு டீ 4 வடன்னு முழுங்குறது. ஆமா. 6 மணிக்கு யாராச்சும் வரிய நீ வரீங்களா, நீ வரியா டீ குடிக்க போவோம்னா அங்க போய் முழுங்குறது. ஆமா. இதை தவிர வேற என்ன செய்யறது? எனக்கு தெரிஞ்சு இங்க வேற ப்ரொடக்ஷன் செலவோட டீ காஃபி செலவு தான் இங்க அதிகமாகிட்டு இருக்கு. வந்து மலைப்பாம்பு மாதிரி லபக்குன்னு முழுங்க என்ன பண்றது? வேற வேற இதோட இந்த இந்த இதை வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம சிறப்பா வந்து கூப்பிட்டான வரமாட்டான், நான் கோச்சுட்டு போறேன், கோச்சுட்டு போறேன், நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு வேற சேனல் இருக்கு. மைக்கே நம்ம பேசிட்டு போறாரு மனுஷன், எப்படி காதல விடுவோம். நன்றி, வணக்கம்.